குணா சாங்கை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணதும் ரொம்ப ஞாபகம் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப ஞாபகம் இருக்கு. ஏன்னா குணாவை அப்படி எவ்வளோ வருஷம் முன்னாடி எடுத்த படம், அதை கொண்டு வந்து இப்படி கரெக்டாக கனெக்ட் பண்ணாங்க. அதுவும் தட்டு தமிழ் சினிமாவில் இல்லாமல் மலையாள சினிமாவில் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மேலே வந்த உடனே தூக்கின உடனே உண்மையிலே நான் கையே தட்டினேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. படம் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டுனா இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி இருந்தது. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது படத்தை பார்க்கறது. 2 மணி நேரம் படம் எப்படி போச்சுன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வந்து சும்மா அந்த ஜாலியா பசங்க அப்படி அரட்டை அடிக்கிற அப்படிதான் இருந்தது. ரொம்ப சீரியஸாவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படியே பீக்ல போயிடுச்சு சீரியஸ். என்னதான் ஆனாலும் இவங்க ஐயோ அந்த பையன் காப்பாற்ற பண்ணுமே, இந்த பையன் காப்பாத்தினுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் அந்த பாட்டை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணதும் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது மனசுக்கு. அப்படி வெளியில வரும்போது இப்போ ஹாப்பியாக வெளில வந்தோம். அவ்வளோதான். எமோஷனல் அப்படிங்கிறது அந்த எமோஷனல் பாண்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவன் வரலன்னா அவன் இருக்கான் உயிரோட, அவனை காப்பாற்றியே ஆகணுன்ற அவங்களோட அந்த இதுவும் ஆர்வமும் அதை விட்டுற மாட்டோம், அவனை எப்படி நாங்கள் காப்பாற்றி தான் ஊருக்கு கொண்டு போவோம்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா. அது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷனல் அண்ட் இது. உங்களுக்கு ஓல்டு மெமரி ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் காலத்துல? இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஜாலியாக இந்த மாதிரி ட்ரிப்லாம் போயிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணதே இல்லை. அதனால ஓல்டு மெமரிஸ் இதோட ரிலேட் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி நட்பு இருக்கு. அதாவது நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாங்கன்ற நட்பு இருக்கு. அது ஓகே. ஆனா நாங்க வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற வேலைக்கு போனதில்லை. அதனால இப்படி இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ஆக்சுவலா அந்த பையன் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிறப்பயே கூடவே இறங்கினார்ல, இவருமே பத்திரமா வந்து சேரணுமே, இவர் பாட்டுக்கு இறங்குறாரு இவ்வளோ அந்த ரிஸ்க் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பையனை பத்தியுமே கூட ரொம்ப பயம் இருந்தது. ஆக்சுவலா கதை சினிமா பாக்குறோன்றதுல அந்த சமயத்துல ஒண்ணுமே தோணல. ஐயோ அந்த 2 பசங்களும் நல்லபடியா வரணுமே அப்படின்ற மாதிரி ஒரு மதர்லி ஃபீல் தான் இருந்தது. அவங்க மேல வந்த உடனே தூக்கின உடனே உண்மையிலே நான் கையே தட்டினேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு படம் முடிஞ்சு வெளியேறும்போது படத்துல நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கா, இல்ல அந்த குணா சாங் பாட்டு கண்மணி பாட்டு ஞாபகம்? படத்தில் நடந்த விஷயத்தோட அந்த குணா சாங்கை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணதும் ரொம்ப ஞாபகம் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப ஞாபகம் இருக்கு. ஏன்னா குணாவை அப்படி எவ்வளோ வருஷம் முன்னாடி எடுத்த படம், அதை கொண்டு வந்து இப்படி கரெக்டாக கனெக்ட் பண்ணாங்க. அதுவும் தட்டு தமிழ் சினிமாவில் இல்லாமல் மலையாள சினிமாவில் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.